தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு அரசியல் கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர்களை 40 வைத்திருக்கிற கட்சி, இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு முதலமைச்சர் கூட்டுகிறார் என்றால் அந்த கூட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கு? நான் கேட்கிறேன், இன்னைக்கும் கச்சத்தீவு பிரச்சனைக்கும் திமுக தான், காவிரி பிரச்சனைக்கும் திமுக தாங்கிறது உலகம் அறிந்த செய்தி. என் தலைவர் நேற்று சட்டசபை வளாகத்தில் என்ன பேசினாங்க? அவமானப்பட்டாலும் பரவாயில்லை இந்த தமிழர்களுக்காக நான் போயிட்டு வர்றேன்னு சொல்றதுல என்ன பட்டுக்குச்சு? அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லவே கிடையாது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறை அது சம்பந்தமா நீங்க பேசணும்னு நாங்க எப்படி வர முடியும்? தொகுதி மறுவரையறை மென்ஷன் பண்றோம். இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது எடுத்த நிலைப்பாடு என்ன, இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்ன? தெரியாத ஒரு விஷயத்தை திணிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிற மத்திய அரசு இப்ப இந்த விடயத்துல 52 சொல்லி 32 குறைச்சிட்டாங்கன்னு நீங்க என்ன? அப்ப போராடித்தான் ஆக வேண்டும். அதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இது எல்லாருக்குமான உரிமை. இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுவரையறை கொடுத்து தென் பிராந்தியத்தில் இருக்க அனைத்து முதலமைச்சரும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. இதனால் அது முடியுமா? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் முதலமைச்சர் முடியாதா? மக்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. இல்ல, மாநிலத்துக்குள்ளேயே திமுக அதிமுக முக்கியமான கட்சியில இருந்து எம்பிக்கள் வர மறுக்கிறாங்க. இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எதிர்கால நோக்க திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இன்றைக்கே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல. அதை யார் கொண்டு வருவா? இந்த அனைத்து கட்சி கூட்டம் திமுக தவிர்க்கிறது அப்படின்னா தாவேகாவின் அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கு? தவிர்த்துட்டு போட்டோம். மக்கள் அறிஞ்சிட்டாங்கல்ல, திமுக நிலைப்பாடுனா அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ அதிமுக வரல, திமுக வரல, பரவாயில்ல, எங்களுக்கு கிடைத்திருக்கிற எம்பிக்களை வைத்து நாங்கள் பேசுவோம், அந்த எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். எங்களுக்கு அண்ணன் திரும்ப இருக்கிறாங்க, அவர் பேச போறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில், தமிழ்நாட்டு அரசு சார்பில் அண்ணன் திரும்ப பேசினாவே போதுமே. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ 40 எம்பிக்கள் இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இப்போ திமுக புறக்கணிச்சிருக்கு, அதிமுகவுமே புறக்கணிச்சிருக்கு. அதற்கு கனிமொழிகள் சொல்றாங்க இது ஒரு அரசியல் நாடகம், தாவேக ஒரு அரசியல் நாடகம் பண்ணி இதுக்கு நாங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. உண்மையிலே அரசியல் நாடகம் தான் போடுறீங்களா? சொட்ட விழுந்து இருந்தா விக்கி வச்சுக்கலாம். யாருக்கு சொல்றீங்க? மூஞ்சி கிழிஞ்சிருச்சே எங்கே முறையிடலாம், காவிரி கங்கை அப்படின்னு தொடங்கும். அப்படி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, புதுசா, எனக்கு புதுசா இருக்கு. அதாவது என்னன்னா, நேற்று எங்களுடைய தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக நாங்கள் இதில் அரசியல் பண்ணலைங்க, எங்களுக்கு தேவை தண்ணி வேணும், தீர்வு என்ன? நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த தேசத்தை நாசகரமாக்கி இந்த திட்டத்தை மோசமாக்கி வைத்திருக்கிற கொடூர கும்பல்கள் இந்த அதிமுக திமுக. இன்னைக்கு நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொள்கிறோம் என்கிற பெயருக்கு இன்னைக்கு நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, எதிர்கால திட்டங்களுக்காகவும் நீங்கள் முட்டுக்கட்டை போடுகிற திட்டமாக இதை உருவாக்க முயல்கிறீர்கள். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்துக்கலை அப்படிங்கிறதுக்காக திமுக கலந்துக்கல, அதிமுக கலந்துக்கலைங்கிறதுக்காக எங்கள் தலைவர் காவிரி நீரை பெறாமல் விட்டு விடுவாரா? இல்ல, அவங்க சொல்றது காவிரிக்காக இல்ல, தொகுதி மறுவரையறைக்காகத்தான் இந்த கூட்டமானது கூட்டப்படுகிறது. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லவே கிடையாது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறை அது சம்பந்தமா நீங்க பேசணும்னு நாங்க எப்படி வர முடியும்? தொகுதி மறுவரையறை மென்ஷன் பண்றோம். இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது எடுத்த நிலைப்பாடு என்ன, இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்ன? இப்ப தொகுதி மறுவரையறை என்பது தென்னிந்தியா முழுவதும் ஆளும் பாஜக அரசு திட்டமிட்டு காய நகர்த்தி கொண்டிருக்கிறது. தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் தொடங்கிவிட்டார்கள். ஏன்? 39 இருக்கிற நாடாளுமன்றத்தை இவர்கள் 32க்கு மாற்ற துடிக்கிறார்கள். அவங்க எண்ணிக்கை கூடல சொல்றாங்க. பாஜக 39ல இருந்து 59 மாறுதுன்னு சொல்றாங்க. கணக்கு இல்ல, அவங்க ஒரு வரையறை திட்டத்தை எப்படி நம்மளுக்கு உங்களுக்கும் தெரியுமா? இப்ப ஒரு பாடல், என்ன பாடல், ஜனகணமனகதியை நம்ம பாடிட்டு இருந்தோம், இன்னும் அர்த்தம் தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கிறோம், அது வேற கணக்கு. இப்போ புதுசாக வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாடலை இப்போ திணிச்சாங்க. யாருக்காவது தெரியுமா?
அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தது தானே. 3மே பாடலும் இல்ல, வந்தே நான் என்ன மாதரம் கேட்கிறேன்னா, ஜனகணமன. யாருக்குமே தெரியாத ஒரு பாடலை புகுத்தி நம் மீது இப்ப திணித்து வைத்திருக்கிறார்கள். ம். இந்தியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சமஸ்கிருத திணிப்பை வந்து நம்ம பேசாதவர்கள் இந்தி திணிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்றோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். தெரியாத ஒரு விஷயத்தை திணிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிற மத்திய அரசு இப்ப இந்த விடயத்துல 52 சொல்லி 32 குறைச்சிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப போராடித்தான் ஆக வேண்டும். அதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இது எல்லாருக்குமான உரிமை அப்படின்னு சொல்லி இப்ப நான் எங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சருக்கு நான் பணிவான ஒரு தம்பியாய் வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், தென் பிராந்திய மாநிலங்களின் தலைவராக நீங்கள் தான். ஆகையால் அனைத்து முதலமைச்சர்களையும் கூட்டி, அனைத்து எம்பிக்களையும் கூட்டி கூட்டம் போடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் எங்கள் தலைவருக்கு உண்டு. அது சாத்தியமா முதல்ல? நல்ல சாத்தியம். ஏன் ஆகாது? ஏற்கனவே வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது தென் பிராந்திய மாநில முதலமைச்சர்களை அழைத்து காவிரி நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு மத்திய அரசு கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கும் பேசினாங்க, உட்கார்ந்து தீர்வு அவங்க பேசினாங்க. ரைட்டு. இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே தொகுதி மரியாதை கொடுத்து தென் பிராந்தியத்தில் இருக்க அனைத்து முதலமைச்சரும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. சரினால அது முடியுமா? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் முதலமைச்சர் முடியாதா? மக்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. இல்ல, மாநிலத்துக்குள்ளேயே திமுக அதிமுக முக்கியமான கட்சியில இருந்து எம்பிக்கள் வர மறுக்கிறாங்க. இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து அடுத்து ஆட்சி அமைக்கிற கனவுல அந்த மாதிரி வேலை தினம். ஒரு நாளும் நீங்க ஆட்சி அமைக்க முடியாது, ஒரு நாள் இனிமே ஆட்சிக்கு வர முடியாது, உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இனி ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தான் நாங்கள் வந்து ஒரு தீர்மானிச்சிருக்கிறோம். நீண்ட கால திட்டம். என் தலைவனுக்கு பிறகும் கூட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஆளுங்கிறதுல மாற்றம் இல்லை. நான் இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு, இன்னும் கொஞ்ச நாளையிலே நீங்கள் பாருங்க, இந்திய பிரதமர் வேட்பாளராக கூட எங்கள் தலைவரை அறிவிக்க வேண்டிய சூழல் இந்தியாவில் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் எம்பிக்கள் நீங்கள் வரல. இப்போ நான் கேட்குற விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்காங்கல்ல, நேற்று தலைவர் திரும்ப அறிவிச்சிட்டார்ல, நாங்கள் 2 பேரும் கலந்துக்கோன்னு சொல்லிட்டார்ல, அது எந்த அடிப்படையில்? ஒரு வரையறுக்கப்பட்ட இந்தியாவுடைய கட்டமைப்பிற்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நான் பாதிக்கப்பட்டவங்க அந்த நீடே இப்ப இல்லைன்றாங்க கனிமொழி. கனிமொழி என்ன சொல்றாங்க, இப்ப அந்த தேவையே இல்லையே, மத்திய அரசு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்ப சொல்ல கிடையாது, இப்ப எதுக்கு இந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முன்கூட்டியே போட்டா என்ன உங்களுக்கு வலிக்குது? நீங்க அதை தான் அரசியல் நாடகம் பண்றீங்க அப்படின்னு நான் என்ன கேட்கறேன்னா, எதிர்கால நோக்க திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இன்றைக்கே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல. அதை யார் கொண்டு வருவா? அவசரமா செய்ய சொல்றீங்களாப்பா? அவன் போட்டுருவான், அதுக்கப்புறம் நீங்க போராடுவீங்களா? இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காயின் கடிதம் எழுதுவதற்காகவே இவர்கள் ஒரு நாடகத்தை நடத்துவார்கள். இதைத்தான் உங்களுடைய தலைவர் கருணாநிதி காலம் முழுவதும் செய்து வந்தார். இப்ப என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கல, அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப எங்க தலைவர் கூட்டுறதை அவர் பயன்படுத்திக்கிறாங்க. நாங்க வர முடியாது, வரலைன்னா இந்தியா சதறிடுமா, இல்ல தமிழ்நாடு உருக்குலைஞ்சு போகுமா? ஒரு அரசியல் கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர்களை 40 வைத்திருக்கிற கட்சி, எங்கள்ட்ட ஒண்ணு கூட கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு முதலமைச்சர் கூட்டுகிறார் என்றால் அந்த கூட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், இன்னைக்கும் கச்சத்தீவு பிரச்சனைக்கும் திமுக தான், காவிரி பிரச்சனைக்கும் திமுக தாங்கிறது உலகம் அறிந்த செய்தி. இல்ல, அதே காவிரிக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு சொல்றாங்க, தாவேகா கூட்டலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப சிவகுமார் வந்து அங்க என்ன சொன்னாரு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு, ஒருமித்த கருத்து உருவானதா? இல்ல, உருவாகல. சரியான தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறது கர்நாடக அரசு. சரி, அதுக்கு என்ன? நீர்ப்பாசன அமைச்சகம் என்ன சொல்லிட்டாங்க? எந்த விதமான அணைகளையும் கட்டுவதற்கு தொகுப்பாய்வு திட்டத்தில் வந்து நாங்கள் தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ கர்நாடக அரசு மட்டும் கட்டிடுமா? நான் கேட்குறேன், ஒரு நதி எங்கே போய் சேருகிறதோ அவனுக்குத்தான் அந்த நதி சொந்தங்கிறது உலகளாவிய சட்டம் இருக்குது. இப்போ அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ அவர் என்ன சொன்னார்? போன வாரம் கர்நாடக முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? தண்ணியே இல்லை எங்களுக்கு, நாங்கள் குடிக்கிறது கூட தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல இங்கே இருக்கிற தலைவர்கள் சில பேர் பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? ஏப்பா, முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை, அதுக்கப்புறம் விவசாயத்தை பார்த்துக்கலாம், அவங்க குடிக்கவே தண்ணி இல்லைங்கிறாங்க. இப்போ எப்படி நிரம்பிச்சு கபினி? இப்போ எப்படி நீங்கள் அவுத்து விட்டீங்க தண்ணியா? அப்போ ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குல்ல. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் தலைவர் நேற்று சட்டசபை வளாகத்தில் என்ன பேசுனாங்க? அவமானப்பட்டாலும் பரவாயில்லை இந்த தமிழர்களுக்காக நான் போயிட்டு வர்றேன்னு சொல்றதுல என்ன பட்டுக்குச்சு? இல்ல, ஆப்போசிட்ல சொல்றாங்களே, நீங்க அவமானப்பட்டால் தனிநபர் விஜய் என்ற சொல்லுக்கு அவமானம் என்றால் ஓகே, முதலமைச்சர் என்ற சொல்லுக்கு அவமானம்னா ஒட்டுமொத்த 8 கோடி பேருக்கு அந்த அவமானம் இல்லையா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், தொகுதி பங்கீட்டுல ஒரு அவமானத்தை கொடுக்கிறார்கள் மத்திய அரசு தலைவருக்கு. அப்ப அது உங்களுக்கு அவமானம்? அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இப்போது வரை பாஜக எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்க மாதிரி வேண்டாவாதம் பண்ணிக்கிட்டு தொகையை பெற முடியாம இருந்து தவிக்கிறது சரியல்ல. நீங்க ஊழல் செய்வதற்காகவே தொகை வாங்குறீங்க, நாங்கள் உருப்படியா வேலையை செய்வதற்கு தொகையை கேட்கிறோம். நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கை நீங்க படிச்சீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க தெளிவா? திமுக எங்களை ஏமாற்றியதால் தொகை கொடுக்கவில்லைன்னாங்க. இப்பொழுது ஆளுகிற அரசிற்கு நாங்கள் தொகை கொடுக்க தயார்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தொகையை வாங்குறதுக்கு ஒரு நல்லிணக்கம் தேவையா இல்லையா? எங்கே எதுக்கணுமோ அங்க எதுக்கணும்.
எங்க அனுகூலமா போகணுமோ அங்க அனுசரணையா போகணும். ம். இதைத்தான் எங்களுடைய தலைவர் இப்ப கையில் இல்ல எடுத்திருக்காரு. இந்த தொகுதி மறுவரையில கண்டிப்பாக எதிர்ப்பாரா அப்படின்ற கேள்வி வருது. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கீங்க, அவங்க மறுத்துட்டாங்க, திமுக ரைட் ஓகே. இந்த இடத்துல பாஜகவிற்கு எதிராக எதிர்குரல் கொடுப்பாரா விஜய் அப்படின்றது அவங்களுடைய விமர்சனமா இருக்கு. நீங்க ஒரு செய்தி, இது பாஜக அரசு என்று சொல்வதை விட ம். மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு சார்ந்த திட்டமாக இருந்தால் வரவேற்போம், மக்களுக்கு எதிரான திட்டத்தை இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம். ம். நான் ஒன்று கேட்குறேன், இப்போ மத்திய அரசு வந்து தொடர்ந்து மீனவர்களுடைய நலன் பிரச்சனையில் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மீனவர்கள். ம். அவங்க வேணா அங்கே, நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க ஒரு நாள் இந்திய மீனவர்கள்னு சொன்னதே கிடையாது. எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனையில் இன்னைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்கிறது என்றால், உரிய பாதுகாப்பையும் அவருடைய படகுகளுக்கு போதிய பாதுகாப்பையும் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து முன்னாடி கடிதம் எழுதுனாங்க. ஆனால் இப்பொழுது கடிதம் எழுதுகிறது என்னன்னா, உங்களுக்கு தெரியும், வரைவு கடிதம் எழுதுகிறார் எங்கள் தலைவர். சீக்கிரமாக போய் அதை கண்காணிக்கப்பட வேண்டும். முன்னாடிலாம் வந்து புள்ளி வைப்பாங்க, இந்த தடவை நட்சத்திரம் வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, இது ஸ்பீடு, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி காவிரி நதிநீர் பிரச்சனை கூட இப்போ அதைத்தான் செஞ்சாங்க. ஆக இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அரசு ஒரு விடயத்தை நோக்கி நகருகிறது, எதிர்கால திட்டங்களை நோக்கி நகருகிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க வந்து மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு இன்னைக்கு எங்களுடைய தலைமை சொல்லுகிறது. உங்களுக்கு காசு மட்டுமே குறிக்கோளாக இருந்தது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லுவேன், நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு நிறைவேற்றுகிறார்கள் திமுகவினர். இப்ப நாங்க மக்கள் சார்ந்து நிறைவேற்றுகிறோம். அடுத்து பாருங்க, நிதி ஆதாரம் இல்லை, இருந்த போதிலும் எதிர்கால நலனில் கருத்தில் கொண்டு திறம்பட உருவாக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்டாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெயருக்காக திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் சுடர் திட்டம் அறிமுகமாகிறது. ஸ்மார்ட் சைக்கிள், லேப்டாப்ஸ், சூப்பர் கிளீன் அண்ட் சூப்பர் கேம்பஸ், பள்ளி நிறைவு திட்டம், நீட் ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கையை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துகிறது. இது போன்ற திட்டங்கள் எதுக்காகனா, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள். இப்போ நீங்கள் கேட்பீங்க ஒரு கேள்வி, நலத்திட்டங்களுக்கு இப்போ தொகையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமாம், கொள்ளையடிக்கணும்னா கூட வைக்கலாம். இது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்ன தொகையோ அதை தீர்மானிக்கிறது இந்த அரசு. நீங்கள் கொள்ளையடிக்க வேளாண் துறையில் 399 கோடி, ஓகே, 3999 கோடி ரூபா போடலாம், 1000 கோடி கொள்ளையடிக்கலாம். இது கொள்ளையடிக்க கூடாது, இருக்கிற பணத்தில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எங்களது அரசு. அப்புறம் டர்க் ஃப்ரீ கம்பெயின், ஏஐ நகரம், இளைஞர் ஏஐ பயிற்சி, இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி கைடன்ஸ் 3.0 சிப்காட், ஒவ்வொரு திட்டங்கள்லையும் தனி கவனம் செலுத்தி இன்னைக்கு கொண்டு வரேன். பட்ஜெட்டை யாராவது எதிர்க்கிறாங்களா? இப்போ இதுவரை திமுக எதிர்த்திருக்கா? அப்போ சரின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் வந்து மாநிலங்களவையில் அல்லது மக்களவையில் இடக்குறைவு அல்லது அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை ஆதரித்து உங்களுக்கு வந்து பேசுவதற்கு என்ன வாய் கூசுது நான் கேட்குறேன். அடுத்து பாருங்க, எம்எஸ்எம்இ மேம்பாட்டுக்கான முக்கியத்துவம், வெற்றி வீடு கட்டும் திட்டம், 125 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக தமிழக அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. இனிமே போய் படுத்து தூங்க முடியாது மண்ணு வெட்டுற இடத்துல. இல்ல, நீங்க அடுத்தடுத்து வரிசையா குறிப்பிட்டே வரீங்க பேர்லாம், ஆனா அவங்க ஒரே கருத்தா முன் வைக்கிறாங்க. நீங்க என்னதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் மாற்றம் கிடையாது, பெயர் மாற்றம் மட்டும்தான். பெயரை மட்டும்தான் மாற்றிருக்கீங்க, பாக்கல நாங்க கொண்டு வந்து அதே திட்டம் தான் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்களே. நீங்க திட்டம் கொண்டு வந்தீங்க, கொள்ளையடிச்சீங்க. எந்த திட்டத்துல கொள்ளையடிக்கல சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறோம், பேர் மாறி இருக்கு, ஆனால் கொள்ளையடிக்காத திட்டம் தான் கொண்டு வரணும், அதுதான் குறிக்கோள். நீங்க திட்டத்தை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப எங்கள் அரசு, எங்கள் தலைவருடைய அரசு இதை சட்டமன்றத்திலேயே எல்லாமே சபாநாயகரே பேசிட்டாரு. ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி பேச முடியும்னு தாவேக அமைச்சர்களுக்கும் சரி எம்எல்ஏக்களுக்குமே இதை வந்து அவர் கருத்தாக முன் வச்சாரு. ஆதாரம் இல்லாம எப்படி நீங்க ஊழல் பண்ணிட்டாங்க நிரூபிக்க மாட்டீங்களே. இப்ப ஒரு செய்தி சொல்லவா, நீங்க தோப்பு வீடுகள் கட்டினாங்கல்ல, ஆமா, நீங்களும் ஒரு கேமரா தூக்கிட்டு வாங்க, இப்படி கையால போய் சொன்னோம்னா எல்லாம் உதிர்ந்து விடுவோம். ஆமா, ரொம்ப மட்டமா குறைவா தான் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அதுலதான் ஊழல் இருக்கா? ஆமா, நீங்க ஊழல்ங்கிறது கண்ணுக்கு தெரியறதல்ல, செய்கையில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிந்தாலே ஊழல் நடைபெற்றிருக்குங்கிறது உண்மையா தெரியும். இதை போய் நம்ம விளக்கு பிடிச்சுதான் பார்க்கணுங்கிறது கிடையாது. தார்சால பேத்து எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான்? அப்ப நீ சரியா செய்யலைன்னு தானே அது பேர்ந்துட்டு வருது. நீ 45% கமிஷன் கொடுத்து மீது 55 நீ என்ன திட்டத்தை நிறைவேற்ற போறீங்க? உருப்படியா? 100% ஒரு திட்டத்தில் பணத்தை போட்டு நிறைவேற்றுகிற திட்டமாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு உருவாக்க முயல்கிறது. அப்ப எது சரி எது தவறு? இப்ப ஒண்ணு இல்லைங்க,
இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேனே. முந்தா நாள் போய் நான் ஆய்வு பண்ணிட்டு வந்தேன், சரியா இருக்கா அப்படின்ட்டு. புதுக்கோட்டை டு அறந்தாங்கி சாலை குளவாய்ப்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு கம்மாயில் சாலை விரிவாக்க திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காங்கிரட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 அடியிலேருந்து எழுப்பிட்டு வராங்க. அதை நான் போயிட்டு சும்மா பேருக்குன்னு பார்த்தேன், எப்படி நடக்குது வேலை, சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அந்த திட்டத்தை அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக கம்பியெல்லாம், இதே புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தினுடைய தூண் கம்பிகளை உடச்சி போய் பாருங்க, இத்த தண்டியில் இருக்கும். ஆனால் இங்கே போடுகிற கம்பியெல்லாம் இத்த தண்டியில் இருக்கும். அப்போ திட்டங்கள் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, தீட்டுகிறீர்கள், அது கொள்ளையடித்தீர்கள். இங்கே திட்டங்கள் தீட்டப்படுகிறது, சரியாக வேலை நடக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ இது போன்ற நடவடிக்கைகள் இப்போ ஒன்றும் இல்லை. நான் புதுக்கோட்டையை ஏன் நான் மையமாக எடுக்கிறேன்னா, நான் புதுக்கோட்டை போனதுனால இதை பேசுகிறேன். புதிய பேருந்து நிலைய கட்டிடம்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. மக்கள் வந்து மழையிலையும் வெயிலையும் நிழற்குடை இல்லாமல் தவித்தார்கள். நான் இப்போ ஒரு நிழற்குடை அமைச்சிருக்காங்க முடிஞ்சதுக்கு பிறகு. என்னடா திடீர்னு இந்த நிழற்குடை வந்திருக்குன்னு சொன்னால், அந்த கொட்டை எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால், கையாடல் செய்த பணம் கண்டுபிடித்து விடுவார்கள் என்கிற நோக்கத்துக்காக உடனடியாக அந்த இதை போட்டிருக்காங்க முடிஞ்சதுக்கு பிறகு. ஒன்று. ரெண்டாவது, அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம். ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 வாகனம் நிறுத்தப்படுகிறது. கண்ணன்கிற ஒரு டெண்டர் எடுத்துருக்கார் திமுக. புழுதியில தான் வண்டி நிற்கிது, எல்லா வண்டியுமே புழுதியில தான் நிற்கிது. மாடி சிமெண்ட் தர, அது புழுதி ஆயிடுச்சு. இப்போ ஏறும் போதே பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் விடாம அப்படி அப்படி நகர்ந்து தான் நிறைமாத கற்பினை ஏற்றிட்டு போனோம், உடனே குழந்தை பிறந்தோம். அப்படிப்பட்ட இடம். அங்கே வசூல் செய்யப்படுவது வெறும் 8 ரூபாய். பில்லு ஆதாரத்தை காட்டுறேன். ஆமாம், போன முறை நம்ம பேசினாங்க பற்றி. ஆனால் 15 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உடனே ஆணையரை போய் பார்த்து, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது எப்போ சரி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். மனுவாக கொடுங்க. மனுவாக நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேலை? நீங்களே ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு நிப்பாட்டுங்க, அங்கே என்ன நடக்குது நீங்களே கண்ணால் ஆய்வு பண்ணுங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, ஒரு தொலைநோக்கு திட்டத்தை உருவாக்குவதற்கு சில நடவடிக்கைகளில் இடைஞ்சல் வரத்தான் செய்யும். தொகையை ஒதுக்கி முறையாக கட்டமைப்பு பண்ணுகிற வேலையை தான் தமிழக வெற்றி கழக அரசு இன்றைக்கு நான் கேட்குறேன், பனை மேம்பாட்டு திட்டத்திற்கு இன்னைக்கு நிதி பார்த்துருக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது நான் சொல்கிறேன், இன்னைக்கு நேற்றைய தினம் எதிர்கட்சிகள் என்னென்ன பண்ணாங்க. இப்போ அந்த ரகுபதினு ஒருத்தர் பேசினார் நேற்று, கவனிச்சிங்கல்ல? ஆமாம். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ரகுபதிக்கு சவால் கொடுக்குறேன். இல்லை, இந்த டாபிக் அடுத்து அப்படியே பேசுவோம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் திமுக தவிர்க்கிறது அப்படின்னா தாவேக்காவின் அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தவிர்த்துட்டு போட்டும். மக்கள் அறிஞ்சிட்டாங்கல்ல, திமுக நிலைப்பாடுனா அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ அதிமுக வரல, திமுக வரல, பரவாயில்ல, எங்களுக்கு கிடைத்திருக்கிற எம்பிக்களை வைத்து நாங்கள் பேசுவோம், அந்த எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். எங்களுக்கு அண்ணன் திருமா இருக்கிறாங்க, அவர் பேச போறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில், தமிழ்நாட்டு அரசு சார்பில் அண்ணன் திருமா பேசினாவே போதுமே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 40 எம்பிக்கள் இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அண்ணன் திருமாவும் உங்களுக்கு தெரியும், ரவிக்குமாரும் உங்களுக்கு தெரியும், திமுகவில் ஒரு சில பேரை உங்களுக்கு தெரியும். எங்க 40 எம்பிக்கள் பேரை சொல்லுங்க பார்ப்போம். ஊமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை எம்பிக்கள். அந்த ஊமைகளா இருக்கக்கூடாது, வாங்க நம்ம பேசுன்னு சொல்லி அழைச்சா, இல்லை நான் ஊமையாத்தான் இருப்பேன்னு சொன்னா இருந்துக்கோ. ஆக தமிழ்நாட்டின் நலனையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் சிதைக்கிற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது, அதிமுக செய்கிறது. இந்த 2 இயக்கங்களையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் மட்டுமல்ல, அடியோடு அழித்து முடிப்பார்கள்.